Welcome to VL Academy. இந்த வீடியோல branch accounts other exercise problem number 16 நம்ம பார்க்க போறோம், which is in page number 16.63. So problem number 16, இதுதான் last problem நான் data systemல work பண்றது as of now. Because அடுத்தது வந்து நான் stock and data system நான் start பண்ண போறேன் problemsல, and theory part நான் ஏற்கனவே upload பண்ணியிருக்கேன். And இந்த problemல பாத்தீங்கன்னா this is also invoice price. Invoice price na selling price கொடுத்திருக்காங்க, அதுல வந்து 25% profit include ஆயிருக்கு. Okay, so நம்ம அந்த 25% எடுத்துட்டு balance amount அந்த cost price தான் நம்ம இங்க calculationக்கு எடுத்துக்கணும். So அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். This is another part of question. நம்ம டைரக்டா ஆன்சருக்கு போயிடலாம். Before entering into the problem, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அத காஸ்ட் பிரைஸ்க்கும் இன்வாய்ஸ் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு காஸ்ட் ஆகுதோ, செலவாகுதோ அந்த வேல்யூ என்டர் பண்ணியிருப்பாங்க. பட் இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ் விச் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட். ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க, டெபிட் சைட் ஸ்டாக் ரிலேட்டடா என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ அதுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட்டை மட்டும் தனியா எடுத்து அதை கிரெடிட் சைட் போடுவாங்க. பிகாஸ் வி நீட் டு டிடெக்ட் ஃப்ரம் தட். அதுக்கு பதிலாக அவங்க கிரெடிட் சைட் போடுறாங்க ஸ்டாக் ரிசர்வ்னு. அதே மாதிரி கிரெடிட் சைட்ல நமக்கு ஸ்டாக் ரிலேட்டடா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை தனியா எடுத்து டெபிட் சைட் போடணும். ஓகே, அது இங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸா நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் பிரைஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இதை பண்ணணும் அப்படின்னு. Now let's get into the problem. First debit side பார்க்கலாம். நான் வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல எல்லாம் ஓப்பனிங் அசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன், பட் இங்க வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க வந்து when they give in a theory part அவங்க ஓப்பனிங் அசெட்னு கொடுத்தாங்க. இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ரெண்டுல எது போட்டாலுமே கரெக்ட் தான். பட் உங்க மேம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் ஐ ஹவ் மென்ஷன் as டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். அண்ட் ஓப்பனிங் அசெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக், தட் இஸ் 12,500, and debtors is 12,000. And next one is goods sent to branch. Head office விட்டு goods வெளியில போகுது, அதனால அது டெபிட் சைட் வந்திருக்கு, that is 60,900. And check receipt from Madras. Branch is receiving check from head office. So cash வந்து head office விட்டு வெளியே போகுது, but whereas branch is receiving it. பட் இங்க head office view அப்படிங்கிறதுனால நம்ம டெபிட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பர்பஸ்க்கு செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ் அண்ட் சேலரிஸ் 11,000 rupees, ரெண்ட் பே பண்ணுறதுக்காக 3,000 rupees, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அதாவது அந்த வருஷத்துடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக 510 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டாக் ரிசர்வ். இந்த ஸ்டாக் ரிசர்வ் எங்கே வருதுன்னா கிரெடிட் சைடில் க்ளோசிங் அசெட்ல ஸ்டாக் 15,000 rupees இருக்கு இல்லையா, அதுக்கான இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அது இன்வாய்ஸ் ப்ரைஸில் இருக்கும். ஸோ அதற்கான ப்ராஃபிட் எடுத்து நம்ம டெபிட் சைட் போடணும். That is 15,000 into 25% profit அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ if the cost is 100%, 25% profit அப்படின்னா 125% is 15,000. அதுலேருந்து 25% தனியாக எடுத்தோம்னா we'll get 3,000 rupees. And next credit side stock related என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the goods return to head office. ஸோ அதில் இருக்கிற ப்ராஃபிட் எடுத்து நம்ம தனியாக போடணும். அங்கே goods return to head office 2,400 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து we need to find 25% out of 125. So அது வந்து 480 rupees. So இப்போ debit side முடிஞ்சது. If we go to credit side, opening liabilities எதுவுமே கிடையாது, அதனால அது நெல் போட்டிருக்கேன். And by remittance to Madras branchல இருந்து நம்ம வந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி அவங்களுக்கு கேஷ் வந்தது அப்படின்னா, கேஷ் சேல்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு 16,000 rupees வந்திருக்கு, அதை ஹெட் ஆஃபீஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ கிரெடிட் சேல் பண்ணதில் டெட்டாஸ் அவங்களுக்கு திருப்பி காசு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 29,500 rupees. ஸோ அந்த அமௌண்ட்டும் ஹெட் ஆஃபீஸ்க்கு அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் பை கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச்லேருந்து விச் இஸ் கம்மிங் இன்சைட் தி ஹெட் ஆஃபீஸ், அதனால அது கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம், தட் இஸ் 2,400 rupees. ஸோ இதுக்கான ஸ்டாக் ரிசர்வ் நம்ம டெபிட் சைட் காமிச்சிருக்கோம், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் பை ஸ்டாக் ரிசர்வ், இது வந்து டெபிட் சைட் கொடுத்துருக்க ஸ்டாக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கான ப்ராஃபிட் மட்டும் நம்ம தனியாக எடுத்து போடுறது. ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 12,500 rupees. அதுலேருந்து 25% out of 125%, we are taking 25% separately, that is 2,500 rupees. Okay,
And next one is goods sent to branch. That is 60,900 rupees. So adile no நம்ம 25 divided by 125 போட்டனா we'll get a profit amount alone, that is 12,180 rupees. அதுக்கப்புறம் திரும்ப இங்க closing asset னு இருக்கு. So அதுல வந்து stock is 15,000 and debtors is 32,500 rupees. So இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணி if we find a balancing figure, we'll get the profit of 6,690 rupees. Grand total on both sides is 1,10,080 rupees. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.